பையன் வந்து 1:30 மணிலேருந்து நான் ஆஃபீஸ் போனேங்க. அப்புறமா வெளியே போனவன் காணும். திருப்பி எனக்கு லஞ்ச் பிரேக்கில் எனக்கு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தப்போ நான் பார்க்கும்போது நான் அங்கேருந்து பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே 9:30 ஆயிடுச்சு. அங்கேருந்து தேட ஆரம்பித்தேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தேட ஆரம்பிச்சும்போது அதுக்கப்புறமா கிணத்துக்கு போனாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போலீஸுங்க ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் 2 பேரும் வந்து அங்கே கிணத்துல வந்து தேடி பார்த்தா கிட்டத்தட்ட 1:30 மணி நேரம் போராட்டம். அதுக்கப்புறமா தான் பையனே கிடச்சான். பையன் என்ன படிக்கிறாங்க சார்? 9th படிக்கிறார். கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவர்? கிரிக்கெட்டு அது வந்து கராத்தா நல்லா பண்ணுவான். ஸ்டேட் லெவலு டிஸ்ட்ரிக்ட் லெவலெல்லாம் போயிருக்கான். நீச்சல் தெரியுமா அவருக்கு? சார் நீச்சல் தெரியுமா? நீச்சல் எனக்கு தெரியாது சார். இவங்க சொல்கிறதெல்லாம் பொய். அது அவன் அந்த நீச்சல் இந்த நீச்சல் சொல்கிறதெல்லாம் பொய். அவன் அப்படி சொல்கிற ஆளும் கிடையாது அவன். ஏன்னா அவன் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியாத பட்டன் பேசிட்டு போகிறவன். அப்படிப்பட்டவங்க இவங்க வந்து அந்த நீச்சல் தெரியும் இந்த நீச்சல் தெரியும் எனக்கு, அதனால தான் நான் குதிப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் தவறான கருத்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எங்கள் பேரன் தான் வீரா. அவன் தான் எனக்கு ரொம்ப முசுறுப்பா. என் மகனாட்டும் நான் பார்த்துக்கினப்பா. எனக்கு காலையில் 4:30 மணிக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. உடனே பர்ஃபெக்ட் வந்துட்டேன். 4:15 இங்கே. அது வரைக்கும் தான்ப்பா எனக்கு தெரியும். அவன் வந்தால் தான் பார்த்தா தான் எனக்கு என்ன ஏதுன்னு தெரியும். அவன் மட்டும் அவன் பிறந்தான்ப்பா.